இன்னைக்கு வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாழைக்காவை 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். மிக்ஸி ஜார்ல சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு, சீரகம், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்து 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கொத்தமல்லியை தண்டோட சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உப்பு, இஞ்சி, பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச வாழைக்காக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்மாஷரால ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்மாஷர் இல்ல, அதனால ஃபோக் யூஸ் பண்றேன். அரைச்சு வச்ச பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டியா பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே அழகா வரும். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் லோ ஃபிளேம்ல வச்சு இந்த குட்டி பால்ஸ் எல்லாம் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அவ்வளவுதான், டேஸ்டியான செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.